வெல்கம் டு திவ்யா நிஷாந்த் ஃப்ளவர். நாங்கள் இன்னைக்கு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா 1 டே ட்ரிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவில் இருக்க சாவக்காடு பீச்சுக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் சாவக்காடு பீச் போகிற முன்னாடி ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு ஜூ கூட இருக்குது திருச்சூரில். நம்ம அது போய் பார்த்துட்டு அங்கேருந்து சாவக்காடு பீச் போகலாம். இப்போ நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 9 o'clock வந்து நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருக்கோம். இப்போ நம்ம பாலக்காடு தாண்டி போயிட்டுருக்கோம். ஒரு 1 hour ஆச்சு. பாலக்காடு தாண்டி போயிட்டுருக்கோம். வாங்க, நான் உங்களுக்கு அங்கே போய் இங்கே என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிறது காமிக்கல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ரொம்ப ஃபேமஸான அந்த டனலுக்குள்ளே தாங்க போக போகிறோம். இப்போ தெரியுதுங்களா, இது வந்து தான் நம்ம போகக்கூடிய டனல். வாங்க இப்போ நம்மளும் டனலுக்குள்ளே போகலாம். அந்த டனலுக்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த மீட்டர் கணக்கெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதை நீங்கள் டே டைமில் பார்க்குறத விட நைட் டைம் இந்த லைட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் போகிறப்பவும் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு இந்த டனலில் போகணுன்னு சொல்லிட்டு, சான்சஸே கிடைக்கல. இப்போ தான் என்னால் டனலுக்குள்ளே போக முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம டனல் தாண்டி நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் இப்போ கேரளா ரீச் ஆகிட்டோம். நமக்கு மேக்ஸிமம் கேரளா ஃபுல்லாமே சர்ச்சஸ் தான். இங்கே இருக்க சர்ச் எல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. அவங்களோட அந்த ஸ்பேஷியஸ்க்கு செம்ம சூப்பராக அந்த சர்ச் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, நாங்களுமே வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 அந்த மாதிரி 1 o'clock நியர்பை ஆயிடுச்சு. சரி, சாப்பிட்டுட்டே போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டோன்னா நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் மால்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோங்கிறத ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காமிக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 4 piece புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளா பிரியாணி, கேரளா ஸ்டைலில் இருக்க மலபார் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். புரோட்டாவுக்கு வந்து இங்கே தனியாக கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ட்ரை மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ஃபேமஸான சில்லி சிக்கனும் ஆர்டர் பண்ணிட்டோம். சிக்கன் 65. அவள் அதில் லெமன் கிடச்ச உடனே விடவே இல்லைங்க. பாப்பா லெமனை அப்படியே புளிஞ்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தா. அதே மாதிரி இங்கே புரோட்டாவுமே பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப ஆசையாக கேரளா பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதே மாதிரி கேரளா பிரியாணியுமே டேஸ்ட் வைஸில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒயிட் ரைஸ் கிரேவி கொஞ்சம் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டேஸ்டியாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அது கூட வந்து நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வாங்கி அதுவுமே ஃபுல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம். இங்கே இன்னொரு ஃபேமஸான விஷயம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எல்லாமே ஊறுகாய் தருவாங்க. அதுவும் வச்சு கொடுத்தாங்க. அதுவும் சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து இப்போ ஃபார்ம் வில்லா கிட்டே கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபார்ம் வில்லா ரீச் ஆகுமே இது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 1:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் சரி இங்கே வந்து நம்மளுக்கு பார்க்கிங்லாம் இருந்துச்சு. நாங்களும் சொல்லிட்டு கூகுள் மேப்பில் தான் போட்டு வந்தோம். இங்கே நேராக போகிற வழி பார்த்திங்கன்னா மெரைன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம ரைட் சைட் டர்ன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்ம் வில்லா வரும். இங்கே பாருங்கள் போட் கூட வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃபார்ம் வில்லாக்கு தான் போகலாம். மெரைன் வேர்ல்டுக்கு இன்னொரு நாள் போய்க்கலான்னு சொல்லிட்டு டைம் இருக்காது. ஆனால் நம்ம ஃபார்ம் வில்லா போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இங்கே ஃபார்ம் வில்லாக்கு வந்திருந்தோம். இந்த ஒரு அந்த டர்ன் பண்ணி ஒரு 5 minutesல அப்படிங்கும்போதே உங்களுக்கு ஃபார்ம் எல்லாம் வந்து இருந்துச்சு. நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா லீவ் டேஸில் தான் வந்திருந்தோம். அதனால் கூட்டம் ஓரளவுக்கு இருந்துச்சு. நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட பாருங்கள், ரொம்ப சூப்பரான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. இங்கே வந்து ஆனால் பார்க்கிங்க்கு வந்து சார்ஜஸ் வாங்கினாங்க. இங்கே வந்து காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜஸ் வாங்கினாங்க. நாங்களும் டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு சரின்னு உள்ளே போனோம். நீங்கள் உள்ளே போனாலுமே உங்களுக்கு இங்கே டிக்கெட் சார்ஜஸ் இருக்குது. அதாவது அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது இன்க்ளூடிங் வந்து நம்ம அந்த அனிமல்ஸை வந்து நம்ம கையில் கேரி பண்ணலாம்.
அதுக்கு ஃபீட் பண்ணலாம். அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்க்ளூடடாக சேர்ந்து ஒரு பர்சனுக்கு வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்டுனா ஒரு 3 வயசுக்குள்ளே இருந்தால் சார்ஜஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு எந்த சார்ஜஸும் வாங்கலை. உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கேமல் வச்சுருந்தாங்க. அந்த கேமலுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு லீஃப் மாதிரி கொடுத்தாங்க. அந்த லீஃபை நம்ம கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த கேமல் அழகாக வந்து வாங்கிடுச்சு. நான் கூட எங்கள் பாப்பா எங்கே பயப்படுவாளோ அதெல்லாம் ஃபீட் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் கொடுத்த உடனே அழகாக வந்து வாங்கிடுச்சு. அதே மாதிரி இங்கே குதிரையும் வச்சுருந்தாங்க. அந்த குதிரைக்கும் கொஞ்சம் புல் கொடுத்தாங்க. அந்த புல் வந்து நம்ம அந்த குதிரைக்கு கொடுத்தாலும் அந்த குதிரை வந்து அழகாக வந்து வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே வந்து இந்த தண்ணி வந்து வேப்பர் பண்ணுற மாதிரி ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா இங்கே ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பக்கத்தில் பீச்சஸ் கூட இருக்கிறதுனால அந்த அனிமல்ஸ்க்கோ அங்கே இருக்கிறவங்களுக்கோ அந்த ஹீட்டோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக அந்த வாட்டர் வந்து வேப்பர் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நிறைய வித்தியாசமான பேர்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே ஆஸ்திரேலியன் பேர்டு அந்த மாதிரி வந்து நேம்ஸ் கூட போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த அன்னப்பறவை தான், ஆனால் அது வந்து ஃபாரின் பேர்டு மாதிரி. இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் பேர்டு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க போர்டில் போட்டு நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அனிமல்ஸ்க்கு எல்லாமே நம்மளையே ஃபீட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. இங்கே ஃபிஷ்ஷுக்கு கூட நம்ம ஃபுட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபுட்டை வந்து நம்ம வச்சோன்னா அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து அழகாக நம்ம கையில் வந்து சாப்பிட்டுட்டு போச்சுங்க. நான் கூட ரொம்ப பயந்தேன் ஃபஸ்ட்டு எப்படி தான் கொடுக்குறதுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக நம்ம கையில் புறுபுறு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக வந்து வாங்கி சாப்பிட்டுச்சு. அவ்வளோதான். கிச்சு சேசி நான் எடுக்கிறேன். நாலு கொம்பு இருக்குது. அதுக்கு சைடுல 2 மேல 2 4 கொம்பு. இதுதானே 4 கொம்பு. செமோல் உரிப்பாங்க. அதோட ஷீப் தான் ஜாக்கப். அதே மாதிரி இங்கே வந்து நிறையா ஆடு மாடு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவ்வே பாருங்கள், ரொம்ப மினியேச்சர் கவ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப குட்டியான ஒரு காளை மாடு தான் இது. பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. மினியேச்சர் புல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவுமே தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆடெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு தான். இதுக்குமே ஒரு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. பட் ஆனால் அது வந்து பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க கேரட் மாதிரி. அது பாருங்கள் எப்படி அவங்க கையை கொத்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த புல் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹார்ஸு டாங்கிலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மினியேச்சராக தான் இருந்துச்சு. டாங்கியுமே பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக பார்க்குற டாங்கிக்கும் இங்கே இருக்க டாங்கிக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சுது. அதே மாதிரி ஹார்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குட்டியான ஹார்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வாத்து வச்சுருந்தாங்க, டக் இருந்துச்சு. நிறைய வந்து ஃபாரின் பேர்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபாரின் டக் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அதோட குட்டியெல்லாம் சூப்பராக அவங்களே வந்து அங்கே ஃபீடும் வச்சுருந்தாங்க, தண்ணியும் இருந்துச்சு. அதனால் அது செம்மையாக என்ஜாய் பண்ணி அதெல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம கலர் கோழி குஞ்சு பார்ப்போம்ல அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுக்கு ஒரு கோழி வெரைட்டியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமை வச்சுருந்தாங்க, ஆமை கூட இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் தொட்டெல்லாம் கூட நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் அது நம்மளை ஒன்றுமே பண்ணாது. நாங்களும் தொட்டெல்லாம் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரேபிட்ஸ் வச்சுருந்தாங்க. ரேபிட் பார்த்திங்கன்னா எல்லாம் நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் போனதுனால ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரேபிட் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் கையில் கூட கொடுத்தாங்க, அந்த கையில் கூட நம்ம வாங்கிக்கலாம். இதில் இங்கே ஒரு ரேபிட் இருந்துச்சு ஒயிட் கலரில், ஆனால் ரொம்ப சூப்பராக செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. நாங்களே கூட எல்லாம் தொட்டு பார்த்தோம், கையிலெல்லாம் எடுத்து பார்த்தோம். செம்ம சாஃப்ட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு செம்மையாக தூங்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் எவ்வளவோ அது எழுப்பி பார்த்தோம், ஆனால் அதுக்கு வந்து பயங்கரமான தூக்கம், டயர்டாக இருந்துச்சு. எங்கள் பாப்பா கூட நான் எங்கே இதெல்லாம் தொட மாட்டாலும் நினச்சேன். அவளுக்குமே அது ரொம்ப பிடிச்சிச்சு, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அதனால் அவளும் தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேட் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் நல்ல முழுக்குன்னு ஒரு கேட் வந்து என் கையில் கொடுத்தாங்க. தூக்கிறதுக்கே அப்படியே குழந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து டைகர் கேட்டுன்னு சொன்னாங்க. அந்த டைகர் கேட்டுமே பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க, நல்ல வெயிட் இருந்துச்சுங்க. ஆனால் அது வந்து நம்ம கையில் அந்த பொசிஷனில் கொடுத்தா அழகாக வந்து உட்காந்துக்குச்சு, தூக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கொடுக்குறதுக்கு திருப்பி மனசே இல்லை. நம்ம எவ்வளோ நேரம் வேணுனாலும் அவ்வளோ நேரம் வந்து நம்ம கேட்டை வச்சுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், எல்லாம் முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சார்ஜஸ் வாங்குகிறாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க அந்த கேட்டு. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் வந்திருந்தனால அவங்களுக்குமே இது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் மங்கி தான். இது மட்டுமே வந்து அவங்க ஆனால் வெளியவே விடலை. இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் வெரைட்டிஸ் ஆஃப் மங்கி சொன்னாங்க. இது வந்து அவங்க வெளியவே விடலை, ஏன்னா இது ரொம்ப துருன்னு இருக்கும், நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இது மட்டும் அவங்க யார் கையிலையுமே கொடுக்கல. மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் கூட அவங்க கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒரு கங்காரு தான், ஒரு மினியேச்சர் கங்காரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டேஞ்சர் ஜோனான நாங்கள் வந்து ஸ்னேக் சைடு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் வந்து நம்ம கழுத்தில் போடுவாங்க. நீ போடி. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நாம வெயிட் பண்ணாங்க.
இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பேரட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான பேரட் இருந்துச்சு. அதே மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு ஃபாரின் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நிறைய ஆஸ்திரேலியன் பேர்டு, ஒடிசா பேர்டு அப்படின்னு சொல்லி நிறைய நேம் மென்ஷன் பண்ணி ஒரு வித்தியாசமான பேர்ட்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 200 ரூபி கொடுத்து இங்கே உள்ளே வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வேர்த்து தான் என்ன கேட்டால். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கையில் கூட கொடுத்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுனால நான் வாங்கலை. அது பாருங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று மேலே ஏறி நிறையா இருந்துச்சு. கீழே எல்லாமே பாருங்கள், எல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கறதுக்கு கம்மியாக தெரியுது. ஆனால் அங்கே வந்து ஒரே இடத்துலையே ஒரு 5-6 அந்த மாதிரி மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. கீழேயுமே பார்த்திங்கன்னா நிறையா வந்து அது தண்ணி குடிச்சிட்டு அதெல்லாமே இருந்துச்சு. இங்கே உள்ளே ஃபுல்லாமே இந்த மரத்துக்குள்ளே பின்னாடி எல்லாமே நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பேரட்டுக்கு வந்து நம்மளே ஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம கையில் ஃபுட்டு கொடுத்தாங்க. அது ஆஃப்டர்நூன் டைமுங்கிறதுனால மேக்ஸிமம் நிறையா பேர்த்தோட ஃபுட்டு வந்து வாங்கலை. அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு ஓரமாக உட்காந்துருந்துச்சு. இங்கே ஒரு பேரட் மட்டும் பாருங்கள், செம்ம அழகாக கொடுத்ததை வாங்கி கையில் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த பேர்டெல்லாம் பாருங்கள், பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. நம்ம பேரட் தான், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. பேரட் மாதிரியே தான் இருந்துச்சு. இது கலரே பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம தலையிலலாம் கூட வச்சாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகாது. அதனால வந்து ரொம்ப வெயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு மினி பார்க்கு கூட வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட வந்திருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பிளேஸாக வந்து இந்த ஃபார்ம் வில்லா தான் இருக்கணும். நீங்கள் இன்னும் ஃபார்ம் வில்லா விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. 200 ரூபி டிக்கெட் கொடுத்து நம்ம உள்ளே வர்றது வர்த்து தான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஜூவோ பார்க்கோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். அந்த பிளேஸ்க்கும் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம். இந்த பார்க்லேயும் சரி இந்த ஜூலேயும் சரி நான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். எங்கள் சேனலை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் சூப்பராக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய். நாங்கள் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சவக்காடு பீச்சுக்கு தான் போகிறோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 3 o'clock இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 1/2 an hour டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு சவக்காடு பீச் இருக்குது. ஒரு 5 to 6 kilometers அவ்வளோதான் வரும். நாங்கள் சவக்காடு பீச் போய் அங்கே போய் எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து போடுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். அந்த வீடியோவை பார்த்து எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அங்கே போய் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், பீச்செல்லாம் எப்படி இருந்துச்சு, எங்கள் பாப்பா எப்படி பீச்சில் விளையாண்டா, அதே மாதிரி நாங்கள் சன்செட் எல்லாம் கூட பார்த்தோம். அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.